holistic.investment.in. Bajaj Allianz Life Guaranteed Savings Planல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இது வேல்யூ ஆட் பண்ணுமா இல்லை தீங்கு விளைவிக்குமான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசியை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் சேவிங்ஸ் பிளான்னா என்ன, இல்லை என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீட் என்ஹான்சரோட கிடைக்குது. அண்ட் நீங்கள் சம் அஷ்யூர்டை வந்து 2 ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று 1.5 டைம்ஸ் உங்கள் சிங்கிள் ப்ரீமியம் விட அதிகமாக இருக்கும் சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் சிங்கிள் ப்ரீமியம் விட 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு என்ஹான்ஸ் சம் அஷ்யூர்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய மல்டிபிள் பாலிசி டேர்ம்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் அவங்க தராங்க. அண்ட் நீங்கள் ஃபீமேல் லைஃப்ஸ்க்கு ஹையர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த பாலிசியில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று டெத் பெனிஃபிட், இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். இப்போ டெத் பெனிஃபிட்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினிக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியில் உங்களுக்கு 2 சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஒன்று சம் அஷ்யூர்ட், இன்னொன்று என்ஹான்ஸ் சம் அஷ்யூர்ட். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெத் பெனிஃபிட்டோ கஸ்டமைஸ் ஆகும். லைக் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் 2 ஆப்ஷன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து பாலிசி ஹோல்டர் இறக்கும் போது அந்த டேட் அன்னைக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அது நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. ஸோ 2 ஆப்ஷன் வந்து ஒன்று சம் அஷ்யூர்ட் இல்லைனா என்ஹான்ஸ் சம் அஷ்யூர்ட் நீங்கள் சூஸ் பண்ணது, இன்னொன்று கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது நீங்கள் எல்லா ப்ரீமியமுமே பே பண்ணிட்டீங்க கரெக்டாக, ப்ளஸ் உங்கள் லைஃப் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்குமே சர்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது என்னென்னா உங்கள் சிங்கிள் ப்ரீமியம் அண்ட் கேரண்டீட் என்ஹான்சர் சேர்த்து அவங்க பே பண்ணுவாங்க. இந்த கேரண்டீட் என்ஹான்சர்ன்றது நீங்கள் எந்த ஏஜில் இந்த பாலிசியில் என்ட்ரானீங்க, உங்களோட சூசன் சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன் என்ன, பாலிசி டேர்ம் என்ன, நீங்கள் எவ்வளோ சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் அந்த கேரண்டீட் என்ஹான்சரையும் கனெக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட். இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஹேசல் ஃப்ரீ. லைக் நீங்கள் மந்த்லி வந்து ப்ரீமியம் கட்டணும், இயர்லி கட்டணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன் டைம் ஒரு சிங்கிள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஓவர். நீங்கள் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்காக வெயிட் பண்ணி வாங்கலாம். இன்னொன்று இதில் வந்து பாலிசி லோன் எடுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. லைக் அந்த ஆப்ஷன் எவ்வளோனா உங்கள் சரண்டர் வேல்யூவோட 80% வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் லோன் எடுக்கலாம். இப்போ அதே டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பாலிசியில் நீங்கள் இத்தனை வருஷம் கமிட்டடாக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்காக எந்த மாதிரியான ஒரு லாயல்ட்டி அடிஷன் அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடையாது. அண்ட் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோட மெயின் பார்ட்க்கு வந்திருக்கோம், அதாவது ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட அனலைசிஸ். ஸோ இந்த பாலிசியில் என்ன தான் அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் தந்தாலுமே கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிப்போம். ஸோ அதுக்காக நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, பஜாஜ் அலையன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டரும் அவங்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 30 year old மேல் வந்து இந்த பாலிசி வாங்குறாங்கன்ட்டு. அவங்க சம் அஷ்யூர்டாக 50 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் 10 yearsக்கு சிங்கிள் ப்ரீமியமாக அவங்க பே பண்ண போகிற பேமெண்ட் வந்து 5 lakhs. ஸோ அந்த மாதிரி அவங்க பே பண்ணி இந்த பாலிசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 years பாலிசி டேர்முக்கு அப்புறம் கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது 8,67,300 rupees. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 5.66%. இந்த 5.66%ன்றது நீங்கள் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட இவ்வளோ வருஷம் இந்த காசு உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகி ரிட்டர்ன்ஸே வந்து ஒரு 6 to 7% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இங்கே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேர் பண்ணும்போது அதை விட இதில் கம்மியான இதுதான் கிடைக்குது ரிட்டர்ன்ஸ். ஸோ இது ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு டெப்ட் அலோகேஷன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கொடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இது அவ்வளோ வர்த்துன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எஃப்டியை விட கம்மியாக தான் இதால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்க்கு போகலாம். அதாவது பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் சேவிங்ஸ் பிளானை விட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமான்றது தான் நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ
அதுக்காக நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நம்ம ஒரு டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிய சூஸ் பண்ண போறோம். லைக் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டி சேவிங்ஸ் பிளான்ல உங்களுக்கு லைஃப் கவரும் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட்டும் இருக்கு. நம்ம அதுக்கு பதிலா லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ண முடியுமான்றத நம்ம பார்ப்போம். அதுக்காக லைஃப் கவருக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல பஜாஜ் அலையன்ஸ் மாரி ஃபேரா கம்பேர் பண்ணணுன்றதுக்காக சேம் மெட்ரிக்ஸ் தான். அதே மாரி 50 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட், 10 இயர்ஸ் பாலிசி டெர்ம், சிங்கிள் பிரீமியம் தான் பே பண்ண போறோம். பட் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அங்க நம்ம 5 லேக்ஸ் பே பண்றோம் பிரீமியம். இங்க நம்ம சிங்கிள் பிரீமியம் ஜஸ்ட் 59,000 தான் பே பண்றோம். அதுல இருக்க மீதி இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் 4,41,000 தான் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் தான் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா பஜாஜ் அலையன்ஸ்ல ரிஸ்க் இல்ல. ஸோ ஆனா கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்ல நம்ம வந்து லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஜென்ரலாவே நம்ம ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி அதிகமா மேக்ஸிமைஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. லைக் நீங்க இந்த 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 12% வரைக்குமே இது பொட்டன்ஷியலி ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, 12,86,811 ரூபீஸ் நம்மளுக்கு 10 இயர்ஸ் கழிச்சு கிடைக்குது. இது ஆக்சுவலி நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ தான். ப்ரீ டாக்ஸ் வேல்யூ உங்களுக்கு 13 லேக்ஸ் கிடைக்குது. அந்த டாக்ஸ் போனக்கப்புறம் கிடைக்கிற அமௌண்ட் தான் 12,86,811 ரூபீஸ். ஸோ இதே ஆனால் நீங்கள் என்னதான் வந்து டாக்ஸ் கட்டி கூட பார்த்தீங்கனாலுமே, இது உங்களுக்கு பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டி சேவிங்ஸ் பிளானோட நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஏன்னா அங்கே 8 லேக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது, இங்கே 12 லேக்ஸ் வருது. ப்ளஸ் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 9.191%. இது கண்டிப்பாக இந்த ஐஆர்ஆர் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்லா உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் வேல்யூ தான் இதை ஆட் பண்ணும். உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் சேவிங்ஸ் பிளான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமான்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஃபைனலாக பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டி சேவிங்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஒரு டெப்ட் மாதிரி ஒரு அலோகேஷன் இருக்கிற பாலிசியாக இருந்தாலுமே, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் வேறு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை விட அந்த ஸ்டாண்டர்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிடைக்கிற ரிட்டர்ன் கூட இது நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. அதை விட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை கூட இதால் மேட்ச் பண்ண முடியல. ஸோ லாங் ரனில் நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ஜஸ்டிஃபையபிளாக இல்லை. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு வர்த் கிடையாது தான். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேரியஸ் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணலாம். லைக் இப்போ இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மாதிரி ஒரே பாலிசியில் எல்லா மணியும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ இல்லை ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், இப்போ நீங்கள் இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்களே அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிஸ்க்கை கூட நீங்கள் வந்து ரிஸ்க் இம்பேக்டை மேனேஜ் பண்ணலாம். எல்லாமே ஒரே இடத்துல போடுறதுக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல போடும்போது ரிஸ்க்குன்றது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிட்டர்ன்ஸ் இன்னும் வந்து நல்லதாக தான் வர சான்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கூட உங்களுக்கு வர பொட்டன்ஷியலி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹையர் கவரேஜில் இன்னும் அஃபோர்டபுளான ப்ரீமியம்லேயே நீங்கள் வந்து பாலிசி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு எதில் எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கணும், எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற டவுட் இருக்குது, தனியாக இந்தளவுக்கு ரிசர்ச் பண்ண டைம் இல்லை அந்தளவுக்கு அப்படின்னு யோசிச்சாலுமே நீங்கள் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானில் அணுகலாம். அவங்க கண்டிப்பாக வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கான ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்காக கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான், உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இன்வால்வ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணி இப்படியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.